ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பருப்பு துவையல். இந்த பருப்பு துவையல் புளிக்குழம்புகளுக்கு, வத்த குழம்பு, இது எல்லாத்துக்குமே சூப்பரான மேட்சாக இருக்குங்க. ரசம் வச்சுட்டு இந்த துவையல் மட்டும் அரைச்சோம்னாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒயிட் ரைஸில் இது கிளறி சாப்பிட்டோம்னாலுமே அவ்வளோ டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 2 நிமிடங்களில் அந்த துவையல் ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு துவரம்பருப்பு ஒரு 50 மில்லிகிராம் இருக்குங்க, அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். 3 பூண்டு பொருட்கள், 2 மிளகாய் எடுத்திருக்கேங்க. இந்த 3 பொருட்கள் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நம்ம இந்த பருப்பு வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ இந்த பருப்பு நம்ம வறுத்துக்கலாங்க. இதுவுமே லைட்டாக பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நம்ம வெறும் சட்டியில் வறுத்தோம் அப்படின்னு சொன்னால் முழுசாக வறுப்படாது. அதனால் லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு தாங்க வறுக்கணும். எண்ணெய் சேர்த்துட்டு வறுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லைட்டாக பொன்னிறமாக மாறி வந்துருச்சு பாருங்கள், பார்த்தாலே தெரியுது. அந்த டைமில் நம்ம மிளகாய் வத்தலும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். அதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்காமல் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த டைமில் நம்ம பூண்டு பற்களையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடணுங்க. ஆற வச்சுட்டு நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இது கொஞ்சம் நெருன்னு தாங்க இருக்கணும் இந்த துவையல். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். துவையல் தேவை இந்த மாதிரி பவுடர் மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். டைரெக்டாக நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சா சரியாக அரைப்படாதுங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா அது கரெக்டான பக்குவத்துக்கு வரும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு துவையல். இந்த துவையல் பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் நெருன்னு இருக்கும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இவ்வளோதாங்க, சூப்பரான பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.